தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 20/12/2015 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 6:23 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு அதிச்சார குரு கன்னிராசிக்கு செல்கிறார். 1 மாதங்கள் அங்கே இருப்பார். கன்னிராசியிலே குரு இப்பொழுது சஞ்சரித்தால் யார் யாரையெல்லாம் பார்ப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார், ரிஷபராசியை பார்ப்பார். இதுக்கு முன்னதாக அவர் பார்த்தபோது தனுசு ராசியை பார்த்தார், கும்பராசியை பார்த்தார், மேஷராசியை பார்த்தார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இப்படி பார்க்கின்ற அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. எனவே அவர்களுக்கு இந்த ஓரிரு மாதங்களுக்குள் ஒரு மிக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரப்போகின்றன என்பதை தெரிவித்து, இன்றைக்கு நீங்கள் நாட்காட்டியிலே பார்த்தால் உலக மனித ஒற்றுமை தினம் என்று போட்டிருக்கும். ஒற்றுமையாக வாழ வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மதுரையிலே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு இடத்திலும் சாப்பிடுகிற இடத்திலே ஒவ்வொரு அழகான வாக்கியம் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஒன்றிலே உழைக்கும் காலத்தில் உறங்க நேரிட்டால் உறங்கும் காலத்தில் உழைக்க நேரிடும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல போய் பார்த்தால் விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போபவன் விட்டு கொடுப்பதில்லை என்று ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் நீங்கள் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும். 2 பேர் 2 குடும்பங்கள் அடுத்தடுத்த வீடு, ஒரே சம்பளம் வாங்குகிற குடும்பம். ஆனால் ஒரு குடும்பத்தில் சண்டையே வரல, ஒரு குடும்பத்தில் சண்டை அதிகமாக வருது. எதனால் சண்டை அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு குடும்பத்துக்கும் ஒரு மற்ற குடும்பத்துக்கும் நடுவிலே ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள். சண்டையே வராத ஒரு குடும்பத்தினர் யார் எப்படி இருக்கிறார்கள், சண்டை வருபவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு நாள் உரையாடல் நடக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தினந்தோறும் சண்டை வருது. அவங்க ஏற்ற வீட்டை வந்து பார்க்குறாங்க. அந்த வீடு சண்டையே இல்லாமல் அமைதியாகவே தினந்தோறும் இருக்குது. ஜன்னலை திறந்து வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் உள்ளவர் அவர் வந்து எல்லாம் ஒரு இதில் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு எழுத்தாளர். மேஜையில் எழுதிக்கிட்டு இருக்காரு. எழுதிக்கிட்டு இருக்கிற பொழுது அவங்க மனைவி வந்து காப்பி கலந்து கொடுத்து விடுது. அவர் மக கொண்டு வந்து காப்பியை டேபிளில் வைக்கிது. மேஜையில் வச்ச போது இவர் எதிர்பாராத விதமாக அந்த தாளை எடுத்து திருப்புகிற பொழுது அந்த காப்பி கீழே சிந்திடுது. உடனே அந்த ஏற்ற வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறாங்க, இப்போ சண்டை வரப்போகுது, காப்பி கொட்டி போச்சு, நம்ம வீடு மாதிரி அந்த வீட்லேயும் இன்றைக்கு நிச்சயமாக சண்டை வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, இந்த நேரத்தில் அவங்க காப்பி வச்சது நான் தவறாக பார்க்காம விட்டுட்டேன், கண்ணு சரியாக பார்க்காதனால கீழே விழுந்து கொட்டி போச்சு அப்படின்னு குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆனால் மகள் வந்து சொன்னால், நீங்கள் எழுதுகின்ற பொழுது உங்கள் கைக்கு அருகிலே வைத்ததனாலே தவறு என்மேல் தான் அப்படின்னு சொல்லி தந்தைகிட்ட சொன்னான். அதே நேரத்தில் மனைவி ஓடி வந்தா, இந்த காப்பி கொட்டியதற்கு நீங்கள் காரணம் இல்லை, இந்த நேரத்தில் காப்பி கலந்தேனே அதனால் என்மேல் தான் குற்றம்னாங்க. குற்றத்தை அவரவர்கள் மேல் ஒப்புக்கொண்டதனாலே அந்த குடும்பத்திலே சண்டை வரவில்லை. பெண்கள் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடுகின்ற பொழுது அரிசி குலைந்து போனால் என்ன சொல்லுவாங்க, புது அரிசி அப்படிம்பாங்க. அரிசி வித விதையாக இருந்தால் இது பழைய அரிசிம்பாங்க. குற்றத்தை அரிசியின் மேல் போடுவார்களே தவிர தன்மேல் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள். குத்து விளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், சித்திரை வெயில் அனல் பெருக்கும், செங்கரும்பென்றால் இனிப்பிருக்கும், ஒத்துப்போகும் வாழ்வொன்றே ஒத்துப்போகும் நிலை ஒன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும் என்று சுரதா அவர்கள் அருமையான கவிஞர். அவருடைய நினைவை நாம் போற்ற வேண்டும். அவர் எழுதிய பாடல் இந்த பாடல். எனக்கு ஒரு முறை கல்யாணத்திற்கு வாழ்த்து எழுதிய பொழுது இதை எழுதி அனுப்பியிருந்தார். அப்படிப்பட்ட ஒத்துப்போகின்ற வாழ்க்கை, ஒற்றுமையாக நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அழகிய பொருள் ஒன்றை அதிக விலை கொடுத்து வாங்கும் நாள். இன்றைக்கு ஆடம்பரத்திற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். உங்கள் ராசிநாதனோடு குரு கூடியிருக்கிறார். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். சுற்றத்தார்கள் பாராட்டும் அளவுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யப் போகிறீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் இதுவரை இருந்த இடர்பாடுகள் அகலும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வரவு திருப்தி தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதனோடு கூடியிருக்கிறார். இருந்தாலும் கூட அர்த்தாஷ்டம குரு, அர்த்தாஷ்டம செவ்வாய், அர்த்தாஷ்டமத்திலே ராகு, இந்த 3 கிரகங்களும் முற்றுகையிட்டு இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் என்றாலும் மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் இந்த நாள் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. கடகராசி நேயர்களே, பிரிந்தவர்கள் இணைந்து பெருமை சேர்க்கும் நாள்.
பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகளை முடித்துக் கொடுப்பார்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று நல்ல இடத்தில் இருக்கிறார். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். வெளிநாட்டு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சோம்பலின் காரணமாக சுகங்கள் குறையலாம். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தி அதன் மூலமாகவும் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உடன் இருப்பவர்களையும் உடன்பிறப்புகளையும் அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். மாலை நேரத்தில் வரும் பயணங்களை ஏற்றுக்கொள்வது யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் உங்களுக்கு சீராகும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும். தங்குதடைகள் அகலும். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். குரு மங்கள யோகம் இருப்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். விலகிச் சென்ற வரன்கள் கூட மீண்டும் வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு பிற இனத்தாரால் பெருமை வந்து சேரும் நாள். பிரச்சனைகள் தீரும். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது நல்லது. 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் குரு 6க்கு அதிபதி 12 இருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படுகிறது. திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிட்டும். உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்யும் செயல்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசினியர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கலாம். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி கூடுகிறது. தொல்லைகள் தந்தவர்களெல்லாம் எல்லையை விட்டு செல்வார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டாளிகள் ஒரு சிலரை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக்கொள்ள நினைப்பீர்கள். கட்டிடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. ஒரு சிலர் கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இந்த நாளில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் செயல்படுகிறது. மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். மகர ராசினியர்களே, சேமிப்பு அதிகரிக்கும் நாள். செல்வாக்கு மேலோங்கும். கொடுத்த பாக்கிகள் கூட வசூலாகலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பல பிரச்சனைகள் பாதியில் இருக்கிறது என்ற கவலை இன்று மாறும். தொழில் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளுக்கு துணையாக இருப்பவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். அரசியல்வாதிகளின் ஆதரவும் கிடைக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 8லே குரு. எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இடர்பாடுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இந்த 1 மாத காலத்திற்கும் குரு அதிச்சாரத்தில் இருக்கும் பொழுது அஷ்டமத்து குருவால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறையலாம். சுபகாரிய பேச்சுக்கள் கூட நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீனராசினியர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். சஞ்சலங்கள் மாறும். சந்தோஷங்கள் சேரும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தாராளமாக செலவிடுவீர்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.